ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர்ஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். இது அனைவருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வீடியோ. ஸோ வாழ்க்கையில் சில நேரம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். ஸோ சில நேரம் அந்த எதிர்பார்க்காத மாதிரி இருக்கிறது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பாராத மாற்றங்கள் தான் இப்போ வரப்போகுது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணமானது வரப்போகுது. அதுவும் இன்னும் சில நாட்களில் வரப்போகுது. அந்த கிரகணத்தை பற்றிய முழு தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அந்த கிரகணத்தினால துலாம் ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே விவரமாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. இது சயின்டிஃபிக்காகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி மிக முக்கியமான நிகழ்வாக குறிப்பிடப்படுது. இந்த நிகழ்வு பற்றி விஞ்ஞானிகள் இப்போ வரைக்கும் ஆராய்ச்சி செய்துட்டு தான் இருக்காங்க. இதில் நிறைய விஷயம் என்னென்னா, இந்த ஒவ்வொரு கிரகணத்தின் போது கதிர்வீச்சுக்கள் வெவ்வேறு மாதிரி தாக்கும். அதனாலேயே இந்த கிரகணத்தை எப்போதையுமே நன்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படாது. இந்த கிரகணம் ஒரு தீமையானதாகவே இப்போ வரைக்கும் கருதப்படுது. சரி, இப்பேற்பட்ட இந்த கிரகணம் எப்போ நடக்க போகுது, இதனுடைய நேரம் தேதி என்ன, இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரி நிறைய விவரங்களை இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முதல்ல கிரகணத்தை பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு கிரகணத்தினால கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆண்டுடைய கடைசி இறுதி சந்திர கிரகணம் தான் நடக்க போகுது. ஆகஸ்ட் 28 காலையில் நிகழ இருக்குது. இந்த நாளில் தான் ரக்ஷாபந்தன் பண்டிகை இந்த வருடம் கொண்டாடப்படுது. இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் ஏற்படுது, எந்தெந்த நாடுகளில் தெரியும், கிரகணத்தின் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, சூதக்காலம் உண்டா இல்லையா, அப்படி இருந்தால் என்னத்தை செய்து தப்பிக்கணும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முழு விவரங்களையும் தெரிஞ்சு பயன்பெறுங்க. பொதுவாக இந்த சந்திர கிரகணமானது சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஒரே நேர்கோட்டில் பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும்போது இந்த ஒரு நிகழ்வு ஏற்படும். ஆக்சுவலி இப்படி ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் இந்த கிரகணம் என்று அழைக்கப்படுது. ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இது பல முக்கியத்துவங்களை கொண்டிருக்கு. இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு கிரக நிலை எப்படி இருக்குன்னா, சூரியன் சிம்ம ராசிலும் சந்திரன் கும்ப ராசிலும் ராகு கேதுவோடு சேர்ந்து இருப்பாங்க. அப்போ தான் இந்த சந்திர கிரகணமே இந்த டைம் ஏற்பட இருக்கு. ஆக்சுவலி ரக்ஷாபந்தன் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய அதே நாளில் இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணமும் ஏற்பட இருக்கு. அதுவும் இந்த கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக ஏற்பட இருக்கு. காரணம் என்னன்னா, சூரியன் சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அதே சமயம் சந்திரன் கும்ப ராசியில் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த சந்திர கிரகண நிகழ்வு ஏற்படுது. அதனால் இது பகுதி சந்திர கிரகணமாக ஏற்படும். இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திர கிரகண நிகழ்வானது ஆகஸ்ட் மாதம் 28 காலை பொழுதில் ஏற்படுது. அதுவும் காலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விடியற் பொழுதுலேயே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் பார்க்க முடியாது. தென்மேற்கு ஆசியாவில் சில பகுதிகளில் சிறிதளவு நேரம் மட்டும் தெரியும். இந்த நிகழ்வு இந்தியாவில் பார்க்க முடியாது. ஆனால் இந்த சந்திர கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சூத காலத்தை நாம் கடைபிடிக்கணும். அதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல இந்த சந்திர கிரகண நிகழ்வானது ஆகஸ்ட் 28 எந்த நேரத்தில் தொடங்கி எப்போ முடியுதுங்கிறதையும் சொல்லிடுறேன். காலையில் 6:53 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மங்களான கிரகணம். அப்புறம் 8:54 மணிக்கு பகுதி சந்திர கிரகணமாக தொடங்கும். அப்புறம் கரெக்டாக 9:42 மணிக்கு கிரகணத்துடைய உச்சநிலையானது தென்படும். பின்னர் 12:31 மணிக்கு கிரகணம் நிறைவடையும். இந்திய நேரப்படி கரெக்டாக பகல் பொழுதில் ஏற்பட்டு பகல்லே முடிகிறதுனால கிரகணத்துடைய முழுசையும் இந்தியாவில் பார்க்க இயலாது. இந்தியாவில் கிரகணம் தெரிகிறது இல்லாமல் இருந்தாலும் சூத காலத்தில் கடைபிடிக்கணும்.
சந்திர கிரகண நிகழ்வின் போது நாம் இந்தியாவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிலது ஃபாலோ பண்ணும். அதாவது வழிபாடு பிற சுப காரியங்களுக்கு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். அதெல்லாம் தான் சொல்ல போகிறேன். அதுவும் கிரகணத்தில் எந்தெந்த பகுதி எங்கெங்கு பார்க்க முடியும்னா சில பகுதிகளை மற்ற நாடுகளான ஐரோப்பா, ஆசியாவின் மேற்கு, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக் அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், அட்டாண்டிக்கா பகுதிகளில் காண முடியும். அதுலேயும் தென்மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தான், தெற்கு ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, ஷார்ஜா முதலியான நாடுகளில் இந்த கிரகணம் தொடங்கும் போது மங்களா ஒன்று தெரியும்ல, அது பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்க்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் தான். இந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் இறைவனை நினைத்து உங்கள் துலாம் ராசிக்காரங்க தியானிப்பது மிகவும் நன்மை தரும். கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தியானம் தான் உங்களுக்கு மிக சிறப்பான பலனை தரும். அதோடு பக்தி கதைகளை படிப்பது, இறை மந்திரங்களை உச்சரிப்பது இதெல்லாம் மிக சிறப்பான விஷயங்களாக கருதப்படுது. அதனால் இந்த நேரத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் மெயினாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் சந்திர கிரகண நேரத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னு அதை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக கிரகணத்தின் போது சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். கர்ப்பமாக மற்றும் வயதானவர்களாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் கிரகணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும். கிரகணம் தொடங்குவதற்கு முன் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய துளசி இலை அல்லது தர்பை புல் போட்டு அது வைக்க வேண்டும். அதாவது கிரகணம் தொடங்குவதற்கு முன் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் இதெல்லாம் போட்டு வைக்கணும். கிரகணம் முடிந்த பின்னர் குளித்து தானம் செய்து புண்ணியங்களை பெற்றுட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ கிரகணத்தின் போது இதெல்லாம் மெயினாக கடைபிடிக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து கிரகணம் முடிகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுங்கிறத பார்த்தோம். இப்போ உங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த சந்திர கிரகணத்தினால குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. அந்த ஒரு அதிசயமானது நடக்க போகுது. ஆமாங்க, இந்த கிரகணத்தின் போது கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகண தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. இருப்பினும் குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறதுனால அவ்வப்போது வருமானமும் வந்து கொண்டே இருக்கும். பெட்டிக்கடை வைத்தோர் விலகுவார். அது மட்டும் இல்லாமல் புதிய திருப்பங்களும் ஏற்படும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு இந்த கிரகணத்தின் பிற்பகுதியில் பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவீங்க. இந்த மாதிரி பல திருப்பங்கள் இந்த சந்திர கிரகணத்தில் உங்கள் ராசிக்கு காத்திருக்கு. அதனால் இந்த திருப்பங்களுக்கு ஏற்ப நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் மெயினாக சொல்லப்படுது. ஸோ இதற்கேற்ப துலாம் ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க. இதை தொடர்ந்து உங்கள் ராசிக்கு கரெக்டாக 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் இந்த சந்திர கிரகணத்தின் போது சிம்ம ராசிக்கு செல்கிறார். விரையதிபதியான புதன் லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தில் விரத்தியத்துக்கேற்ற லாபம் சேரும். எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் பணம் இல்லையே என்று கவலைப்பட தேவையில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் அதற்குரிய தொகை எப்படியும் உங்கள் கரங்களுக்கு வந்துவிடும். வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான பணியை தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சொத்து விற்பனை கிடைத்த லாபத்தை புதிய தொழிலுக்கான முதலீடாக பயன்படுத்துங்க. இதுவரை உங்களிடம் பாசம் காட்டாத பெற்றோர் இப்பொழுது பாசம் காட்டுவாங்க. கொடுக்கல் வாங்கல்ல ஆதாயம் கிடைக்கும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீங்க. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அழைப்புகள் ஆச்சரிய அளிக்கும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய அதிசயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகத்தால் நடக்கும். இதை தொடர்ந்து கரெக்டாக இந்த ஆவணியில் கரெக்டாக இந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய அன்னைக்கு சுக்கிரனும் துலா ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 8வது இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பது யோகமான நேரம்தான். உடல்நல சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. கடன் சுமை பாதிக்கும். மேலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறைந்த கவலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு மிதமெஞ்சிய பொருளாதாரம் அமைந்து மகிழ்ச்சி அடைவீங்க.
திருமண தடை அகலும், விட்டு போன வரன் மீண்டும் வந்து முடிவாகும், சேமிப்பு அதிகரிக்க வழி பிறக்கும். இந்த கிரகத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.